ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலை கூப்பிட்டா தெரியுங்களா? யோனாவை ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதே 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேவுக்கு போய் அவங்களுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு. ஏன்னா அங்க பயங்கர பாவத்தில் இருக்கிறாங்க, மகா பயங்கரமான ஒரு அக்கிரமத்தில் காணப்படுகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நினிவே மக்கள் பயங்கர மோசமான மக்கள், அவர்கள் என்ன அங்கே போனால் கொன்று போட்டுவாங்கன்னு யோனா பயந்து நினிவேக்கு போகாம அவர் தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் ஏறி டிக்கெட்டை வாங்கி அடித்தட்டில் போய் படுத்துட்டார். பாருங்க, தேவ சித்தத்தை மீறி தேவ சித்தத்துக்கு விரோதமா தேவ சித்தத்தை செய்யாம இவர் தேவ சித்தத்துக்கு எதிராக போயிட்டாரு. கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? இங்க நடக்கிற காரியம் நம்ம வாசிப்போன்னா அங்க நன்கு அறிந்திருக்கிறோம். கடல் கொந்தளிக்கிறது, அங்கே பயங்கரமான அலைகள் வருகிறது. என்ன செய்யறது தெரியல. மாலுமியால அந்த கப்பலை நடத்தவே முடியல. இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து போட சொல்றாங்க, எல்லாரும் எடுத்து பொருளெல்லாம் போடுறாங்க. ஆனாலும் ஒன்றும் அந்த கப்பலை அடக்க முடியல. தேவ பிள்ளையில இப்படி இருக்கும்போது தான் யோனா மாத்திரம் நிம்மதி அடித்தட்டில் படுத்துட்டு இருக்கிறார். அப்போ யோனா கண்டுபிடிச்சு, நீ யார், எங்கிருந்து வந்த, கடல் இவ்வளோ சேதமடைய இருக்கிறது, நீ பாட்டுக்கு இருக்கிறையே. அப்போதான் யோனா சொல்லுவார், நான் ஒரு எபிரேயன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் வேறு திசை போகிறேன், என்னால் தான்ப்பா இந்த வேதனை அப்படி வந்துருச்சு அப்படி சொல்லி என்னை தூக்கி கடலை போடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரத்தின் மும்புறத்தை விட்டு அமர்ந்தது. பாருங்க, சமுத்திரத்தில் கடலை தூக்கி போட்ட உடனே அது மும்முறை அடங்கி கப்பல் நிம்மதியா போயிடுச்சு. இப்போ யோனா கடல்ல தூக்கி போடப்பட்ட நடு கடல்ல எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தேவ பிள்ளையில நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் யோனாவை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. யோனாக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி அந்த மீன் விழுங்கும்படி செய்து மீன் வயிற்றிலிருந்து தான் யோனா எப்படியா கேட்கிறார், நான் என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டலினார். ஹல்லேலூயா. நெருக்கங்கள் வருதா, போராட்டங்கள் வருதா, பிரச்சனைகள் இருக்கா, கடினமான சூழ்நிலைகளை கடந்து போறீங்களா? தேவ பிள்ளையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உத்தரவு அருள்வார், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 120ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கன்னா அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். தேவ பிள்ளையில சோர்ந்து போங்க, நெருக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலையா, சுற்றிலான நெருக்கி கொண்டிருக்கா, பிரச்சனை, போராட்டங்கள், ஒரு சூழ்நிலைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், ஒருவேளை வியாதியுடைய காரியம், என்ன காரியம், வேலை ஸ்தலத்தில் பிஸ்னஸ்ல நெருக்கம் உனக்கு சூழ்ந்திருக்கா, பயப்படாதீங்க. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர்களுக்கு செவி கொடுப்பார். அந்த யோனாவை அப்படியே விட்டு இல்லை, மீன் வயிற்றிலிருந்து கூப்பிட்ட யோனாவை 3 நாளுக்கு பிறகு கக்க வைத்து அந்த யோனா நினிவே போய் பிரசங்கம் பண்ணி அந்த நினிவே மக்கள் மனம் திரும்பி ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நினிவேக்கு கட்டளையிட்டார். தேவ பிள்ளையே, உங்க நெருக்கத்தை அவர் விசாலமாய் ஆண்டவரால் மாற்ற முடியும். சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன். பணிக்கு நெருக்கத்திலிருந்து அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து யோனா கூப்பிட்ட போது யோனாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து யோனாவை விடுவிப்பீங்கன்னாப்பா. யார் யார் எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து உங்களை நோக்கி கூப்பிட்றாங்க தெரியலப்பா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த நெருக்கங்கள் விசாலமாய் மாறட்டும். அன்னைக்கு யோனாவை பாதுகாத்து ஆண்டவரே, யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றுவினா, இன்னைக்கு இவர்களை குறித்து வைத்திருக்க தேவ திட்டங்கள் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தலும் பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் ஜெபக்கலம் பிதாவே, ஆமென். உங்க நெருக்கத்தை மாற்றி விசாலத்தை உண்டு பண்ணுவார். தைரியமா போங்க. God bless you.